பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் வார்த்தைகள். யோபு சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபுவின் வாழ்க்கையிலே வந்த போராட்டம் என்பது, சோதனை என்பது கொஞ்சம் அல்ல. எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி வந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாய் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட நிலைமை, உயிர் மட்டும் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் போய்விட்டது. சரி, திரும்ப சம்பாதிக்கலாம் என்று பார்த்தால் ஆரோக்கியம் சுத்தமா இல்லை. அவன் சரீரத்திலிருந்து சீல்கள் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவனால் ஒழுங்கான வஸ்திரம் போட முடியவில்லை. ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டே இருக்கிறான். அது ஒரு பக்கம். குடும்பத்தை பார்த்தா அத்தனை பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். அத்தனை பேர். மனைவி மட்டும் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இப்படி இருக்கிறதுக்கு செத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. வலி தாங்க முடியல, வேதனை. உண்மையாகவே தேவனை அறியாத ஒரு மனிதனாக இருப்பான் என்றால் கண்டிப்பாக அவன் வேற ஏதாவது முடிவெடுத்திருப்பான். ஆனால் இதன் மத்தியில் யோபு சொல்லுகிறான், எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர். யோபுவின் நம்பிக்கை அதுதானே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறார், ஜீவன் உள்ளவர். என்னுடைய இந்த சூழ்நிலை, இத்தனை இழப்புகள், இத்தனை வேதனை மத்தியிலும் எனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டி அவர் பராமரித்து என் ஆவியை காப்பாற்றுகிறார் என்றா எனக்கு நிச்சயம் தெரியும். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு வாழ்க்கை எதற்கு? என்னால் இனி இதை ஃபேஸ் பண்ண முடியாது, வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற நிலையில் இருக்கிறவனுக்கு சாக விடா அவன் ஜீவனை தந்து காக்கிறார் என்றா ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன நிச்சயம்? எனக்கு மாறுதல் வரும். இந்த காத்திருப்பின் காலம் எனக்கு போராட்டத்தின் காலம். ஆனால் கர்த்தர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நிச்சயம் வைப்பார். எனக்கு மாறுதல் வரும். இந்த காத்திருப்பு யோபுவை ஏமாற்றவில்லை. இந்த காத்திருப்பு யோபுவை வெட்கப்பட்டு போக விடவில்லை. யோபு நினைத்தது போலவே கர்த்தர் மாறுதலை கட்டளையிட்டார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்னென்ன நஷ்டமானதோ எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். அவன் வேதனையை அறிந்தவர்கள் அவன் வாழ்க்கையில் உண்டான நன்மையை காணும்படி வந்தார்கள். அவன் 4 தலைமுறை கண்டு பூரண வயதுள்ளவனாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் யோபுவுக்கு வந்தது மாதிரி இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அப்படிப்பட்ட யோபுவே மாறுதல் வரும் என்று காத்திருந்து மாறுதலை கண்டான் என்றால், என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தர கர்த்தருக்கு கூடாதோ? நிச்சயம் செய்வார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாறுதலை கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மையை காண அநேகர் வருவார்கள். பாருங்கள், யோபு வாழ்க்கையில் அவனுக்கு உண்டான வேதனையை பார்க்க 4 பேர் வந்தாங்க. ஆனால் நன்மையை பார்க்க அநேகர் வந்தாங்க. உனக்கு உண்டான வேதனையை அறிகிறவர்களை விட கர்த்தர் செய்ய போகிற நன்மையை அறிகிறவர்கள் அநேகராக இருப்பாங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே,
எங்கள் வாழ்க்கையிலும் மாறுதலை நீர் கட்டளையிட போகிறதற்காய் நன்றி. இந்த நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.